கல்வியறிவி தமிழ் வகுப்பறையின் இனிய வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி இலக்கணம் எப்படி படிக்கலாம், புணர்ச்சி இலக்கணத்தில் எந்த பகுதி கடினமாக இருக்கும், ஏன் புணர்ச்சி இலக்கணம் புரியறதில்ல, பாடத்துக்குள்ளே போய் மிக தெளிவாக அடிப்படை செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? புணர்ச்சி இலக்கணம் அடிப்படை செய்திகள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல புணர்ச்சி என்றால் என்ன, புணர்ச்சி என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இரண்டு எழுத்துக்கள் அல்லது சொற்கள் சேர்வது புணர்ச்சி. தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் அல்லது சொற்கள் சேர்வதை புணர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பேச்சு வழக்கில் கூடுதல், சேர்தல், இணைதல், ஒன்றாதல், உடன்படுதல் இதை எல்லாமே புணர்ச்சிக்கு சொல்லுவாங்க. ஆனால் இலக்கண வழக்கப்படி இரண்டு எழுத்துக்கள் அல்லது சொற்கள் சேர்வதற்கு புணர்ச்சி என்று பெயர். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இக்கு கூட்டலா கா, இன் கூட்டலவ் நவ் இல்லையா? அப்போ ஒரு மெய்யோடு உயிர் சேரக்கூடிய புணர்ச்சியை நாம் எழுத்து புணர்ச்சின்னு சொல்கிறோம். அடுத்ததா தமிழ் கூட்டல் மாலை தமிழ் மாலை, தமிழ் கூட்டல் பாடம் தமிழ் பாடம், இதை என்ன சொல்கிறோம்? சொற்கள் சேர்ந்து புணர்வதனால இதைய சொற்கள் சேர்ந்து புணரும் சொல் புணர்ச்சி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்ததா நிலைமொழி என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நிலைமொழின்னு ஒரு வார்த்தை வருது, அது என்ன? இரண்டு சொற்கள் புணரும் போது அல்லது சேரும் போது முதலில் நிற்கும் சொல் நிலைமொழி எனப்படும். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இரண்டு சொற்கள் புணர்ச்சியில் சேரும், அதில் முதலில் நிற்கக்கூடிய சொல்லுக்கு நிலைமொழின்னு பேர். அது நிலையான சொல். எடுத்துக்காட்டு பாருங்க. சட்டம் கூட்டல் மேதை சட்டமேதை, மணல் கூட்டல் கேணி மணற்கேணி, தீ கூட்டல் பொறி தீப்பொறி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு சொற்கள் சேருது, அதில் முதல்ல நிற்கக்கூடிய சொற்களை நாம் நிலைமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். சட்டம், மணல், தீ இந்த சொற்கள் எல்லாம் நிலைமொழி சொற்கள். இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அடுத்ததா வருமொழி என்றால் என்ன? நிலைமொழி பார்த்தோம், அடுத்ததா வருமொழி. இந்த இரண்டே சொற்கள் தான், நிலைமொழி வருமொழி. இதை மறந்துடவே கூடாது. இரண்டு சொற்கள் புணரும் போது இரண்டாவது சொல்லாக வந்து புணர்வது வருமொழி. முதல் சொல் நிலைமொழி, அதை தொடர்ந்து வந்து சேரக்கூடிய சொல்ல வருமொழின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க. காசு கூட்டல் ஓலை காசோலை, பணம் மனம் கூட்டல் சாட்சி மனச்சாட்சி, நாடகம் கூட்டல் மேடை நாடக மேடை. இந்த இடத்துல ஓலை, சாட்சி, மேடை இது இரண்டாவது சொல் நிலைமொழியின் பக்கத்தில் வந்து சேருது. இதை நாம் வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓலை, சாட்சி, மேடை போன்ற சொற்கள் வருமொழிகள். புரிஞ்சுதா? இப்போ இரண்டு சொற்களை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒன்று நிலைமொழி எது, அடுத்தது வருமொழி எது. இதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்ததா புணர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொற்களை பிரித்தும் சேர்த்தும் எழுத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிறிய வகுப்புகளில் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக படிச்சிருப்போம் இல்லையா? இதுதான் அடிப்படை. எதற்கு? புணர்ச்சி இலக்கணத்துக்கு. அப்போ ஒரு சொல் அல்லது எழுத்து கொடுத்தா அதை பிரிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு சேர்க்கவும் தெரிஞ்சிருக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்க. கே இந்த எழுத்தை, உயிர்மை எழுத்தை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கணும். சை இந்த எழுத்தை எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கணும். அப்போ ஓர் எழுத்து இருந்தா அதை பிரிக்க தெரிய வேண்டும். சொல் பாருங்க. செந்தமிழ் இது எப்படி பிரிக்கணும்? செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கணும். பொற்கோவில் இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? பொன் கூட்டல் கோவில் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ ஒரு எழுத்து அல்லது சொல்லை முதல்ல நமக்கு பிரிக்க தெரியணும். சரியா? அடுத்தது சேர்த்து எழுதுதல்.
பிரிந்திருக்கிற சொல்லா இருந்தா அதை சேர்த்து எழுத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்க, இக்கு கூட்டல் ஊ, இதை எப்படி சேர்த்து எழுதணும்? கு அப்படின்னு சேர்த்து எழுதணும். இத்து கூட்டல் ஆ, இது எப்படி சேர்த்து எழுதுவா? தா அப்படின்னு எழுதுவோம். அப்போ வாய்ப்பாடை சேர்த்து எழுத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லாக இருந்தாலும் சேர்த்து எழுத தெரிஞ்சிருக்கணும். மணி கூட்டல் மொழி எப்படி எழுதுவோம்? மணிமொழின்னு எழுதுவோம். வட்டம் கூட்டல் பாறை எப்படி சேர்ப்போம்? வட்டப்பாறைன்னு சேர்த்து எழுதுவோம். அப்போ புணர்ச்சியில மிக அடிப்படை அந்த சொற்களை பிரித்து எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், சேர்த்து எழுதவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா உயிரீறு இப்படிங்கிற சொல் நிலைமொழியில இருக்கும். மெய்யீறு அப்படிங்கிறது நிலைமொழியில இருக்கும். புணர்ச்சியில இந்த 2 சொற்கள் அதிகமா பயன்படும். இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உயிரீறு மெய்யீறு என்றால் என்ன? நிலைமொழியில் வரும் ஈற்று எழுத்து, அதாவது ஈற்று எழுத்துனா கடைசி எழுத்துன்னு பொருள். இதற்கு ஈறு அப்படின்னு பேர். புணர்ச்சி இலக்கணத்துல கடைசி எழுத்துக்கு ஈறுன்னு பேர். அது உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா உயிரீறுன்னு சொல்லுவோம். அது மெய்யெழுத்தாக இருந்ததுன்னா மெய்யீறுன்னு சொல்லுவோம். இதை மட்டும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஈறு என்பது கடைசி எழுத்து. அது உயிர் எழுத்தாக இருந்தா உயிரீறு, மெய்யெழுத்தாக இருந்தா மெய்யீறு. எடுத்துக்காட்டு பாருங்க, மணி கூட்டல் ஓசை, இதுல இது நிலைமொழி. இதுல நீ கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, இது பாருங்க பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்? இன் கூட்டல் ஈ பிரியுது இல்லையா? அப்போ இந்த ஈ தான் கடைசி எழுத்து, இது உயிர் எழுத்தா இருக்குது, அதனால இத உயிரீறுன்னு சொல்றோம். கனவு, இதை நல்லா கவனிச்சு பாருங்க. வு எப்படி பிரிப்போம்? இவ்வு கூட்டல் ஊ பிரிப்போம். ஊ உயிர் எழுத்து, அப்ப இதை நாம உயிரீறுன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு நல்லா பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்க, கண் கூட்டல் பார்வை, கண் பார்வை. இப்ப இது நல்லா தெரியுது, இது பிரிக்க சேர்க்க வேண்டாம், இது மெய்யெழுத்துன்னு. அப்ப இது மெய்யீற்று சொல் அப்படின்னு பொருள். கயல் கூட்டல் விழி, இந்த இல் மெய்யெழுத்து, அதனால இதை என்ன சொல்றோம்? மெய்யீறுன்னு சொல்றோம். இந்த இடத்துல மெய் இருக்குது, அதனால இதையும் நாம மெய்யீறுன்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு உயிரீற்றுனா என்ன, மெய்யீற்றுனா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா இருக்கும். அடுத்ததா உயிர் முதல் மெய் முதல் என்றால் என்ன? இது ஒரு புணர்ச்சியே சொல்லுவாங்க. உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. முதல் இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உயிர் முதல் என்றால் என்ன, மெய் முதல் என்றால் என்ன? வருமொழியில் முதலில் நிற்கும் சொல் உயிர் எழுத்தாக இருந்தால், முதலில் நிற்கும் எழுத்துன்னு கூட சொல்லலாம், உயிர் முதல் எனப்படும். மெய்யாக இருந்தால் மெய் முதல்னு சொல்லுவோம். சரியா? வருமொழியில முதலில் நிற்கக்கூடிய எழுத்து, இதை நினைவு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, தினம் கூட்டல் மணி, இந்த இடத்துல மா என்ற எழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்து. சரியா? இந்த எழுத்து பிரியும் போது எப்படி பிரிப்போம்? மாவை எப்படி பிரிச்சு எழுதுவோம்? இம் கூட்டல் ஆ பிரிப்போம் இல்லையா? அப்ப முதல்ல நிற்கிறது என்ன எழுத்து? மெய் எழுத்து. அப்ப இத மெய் முதல்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, மணி கூட்டல் ஓசை, இது பார்த்தாலே தெரியுது இது உயிர் எழுத்து. அப்ப இதை எப்படி சொல்லுவோம்? இந்த ஓ முதல்ல நிற்குது, உயிர் எழுத்தா இருக்குது, அதனால இத உயிர் முதல்னு சொல்லுவோம். பட்டு கூட்டல் சட்டை, இப்ப சா என்பது ஒரு உயிர்மை எழுத்து. இதை வாய்ப்பாடு பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்? இச்சு கூட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்ப இச்சு முதல்ல நிக்குது, அதனால இத மெய் முதல்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, பணம் கூட்டல் ஆசை, இந்த இடத்துல ஆ உயிர் எழுத்து, அதனால இதை நாம உயிர் முதல்னு சொல்லுவோம். அப்போ வருமொழியில முதல்ல நிற்கக்கூடிய எழுத்து உயிராக இருந்தால் உயிர் முதல், மெய்யாக இருந்தால் மெய் முதல். இதையும் நீங்க மறக்க கூடாது. அடுத்ததா தெரிந்து கொள்ள வேண்டிய வேறு பெயர்கள், புணர்ச்சி இலக்கணத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உயிர் எழுத்த ஆவின்னு சொல்லுவாங்க, உயிர்னு சொல்லுவாங்க. புணர்ச்சியில் பெரும்பாலும் உயிர் அப்படிங்கிறத தான் பயன்படுத்துகிறோம். 12 உயிர் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களுக்கு மெய் என்று ஒரு பெயர், உடல் என்று ஒரு பெயர், ஒற்று என்று ஒரு பெயர் உண்டு. எந்த இடத்துலையும் மெய் என்று சொன்னாலும் உடல்னு சொன்னாலும் ஒற்றுன்னு சொன்னாலும் அது மெய்யெழுத்தை தான் குறிக்கும். இதை மறந்துடாதீங்க. அடுத்ததா கடைசி எழுத்துக்கு புணர்ச்சி இலக்கணத்துல ஈறு அப்படின்னு பேர். முதல் எழுத்துக்கு ஆதி அப்படின்னு பேர்.
கடைசிக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஈற்றயல் எழுத்து அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு பாருங்க. தமிழ் இந்த சொல்லுல இது ஈற்றெழுத்து, சரியா? இது முதல்ல இருக்கிறது ஆதி அப்படின்னு சொல்லுவோம். கடைசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த எழுத்தை தான் நாம ஈற்றயல் எழுத்துன்னு சொல்லுவோம். இது மிக முக்கியமானது புணர்ச்சி இலக்கணத்துல. முதல் எழுத்து ஆதி, கடைசி எழுத்து ஈறு, அதற்கு முன் இருக்கக்கூடிய எழுத்தை ஈற்றயல் எழுத்துன்னு சொல்லுவோம், சரியா? அடுத்ததா உக்குரல் அப்படிங்கிற வார்த்தையை புணர்ச்சியில பயன்படுத்தி இருப்பாங்க. இது என்ன? உக்குரல் அப்படிங்கிறது குற்றிய லுகரம். எடுத்துக்காட்டு பந்து, பந்தாட்டம். இந்த தூ வருது இல்லையா, இது குற்றியலுகர சொல். அப்ப இத உக்குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உடம்படு மெய். இரண்டு உயிரெழுத்துக்கள் ஆ கூட்டல் ஆ, இந்த இரண்டு உயிரெழுத்துக்களும் நிச்சயம் ஒன்று சேராது. அப்படி வரும் பொழுது இ என்ற மெய்யெழுத்தும் இவ்வென்ற மெய்யெழுத்தும் ஒன்று சேர்க்கும். இதைத்தான் நாம உடம்படுமை என்று சொல்றோம். புரியுதா? அடுத்தது ஒற்று இரட்டல். ஒரு சில சொற்கள்ல ஒற்று எழுத்துக்கள், ஒற்றுன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன்? மெய் எழுத்துன்னு சொல்லியிருக்கேன். அப்ப மெய் இரண்டு முறை வரும், சரியா? அப்போ ஒற்று என்பது இரண்டு முறை இரட்டித்து வரும். இதைத்தான் ஒற்று இரட்டல் அப்படின்னு சொல்றது. அடுத்தது இனமிகள். இனம் அப்படின்னா வல்லினத்திற்கு மெல்லினம் இனமாகும். எழுத்துக்கள் புணரும் போது வல்லினம் வரக்கூடிய இடங்கள்ல மெல்லினம் வந்ததுன்னா அதை ஒரு எழுத்தின் இனமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மா கூட்டல் கனி, இந்த இடத்துல இனமிகள் வரும். எப்படி வரும்? சேர்க்கும் போது மாங்கனின்னு எழுதுவோம். அப்ப காவோட இனம் என்ன? இங். இதைத்தான் நாம இனமிகள் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இந்த எழுத்துக்களை எல்லாம், இந்த சொற்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா மிக மிக எளிதாக இருக்கும் புணர்ச்சி இலக்கணம். தொடர்ந்து புணர்ச்சி இலக்கணத்துல அடுத்தடுத்த பாடங்களை படிக்கும்போது உங்களுக்கு மிக எளிமையா புரியும். வகுப்பில் இணைந்திருங்க. இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி.